படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆரம்பத்துலேருந்து எல்லாமே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வருது. அப்பா வர சீன் வருது, எல்லாமே வருது. இல்லை என்னன்னா, அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டு போக பார்க்குறாங்க. அப்பாவுடைய உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து அப்பா நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட வந்து எல்லாமே வந்து இது செய்கிறாங்க. அவங்க கூட விட்டு போகலான்னு பார்க்குறாங்க, ஆனால் விட்டு போக மாட்டாங்க. அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் பார்க்கலாம். ரொம்ப கேரக்டரு அப்படி வந்து விஷால் அப்பா கேரக்டர் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதில் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருக்குது. அப்பாவும் பையனும் வித்தியாசம் ரொம்ப இதாக இருக்குது. என்ன தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. படம் படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது படம். எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். விஷால் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் இத்தனை வாட்டி நடிச்ச படத்தில் இந்த படம் ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டு ஆக்ஷனுமே நல்லா பண்ணியிருக்கா போல். டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மியூசிக்கும் சூப்பராக போட்டிருக்கா போல் ஜிவி பிரகாஷ். அஞ்சலி கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏற்ற மாரி லேடிஸ்க்கு ஏற்ற மாரி அவங்க கொஞ்சம் ஃபைட் சீன் இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் பாதி சென்டிமெண்ட்டாக போகுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியில் கனெக்ட் ஆகாது ப்ரோ, மக்களுங்களுக்கோசம் ஜனநாயகம். ஓகே. ஆனால் படம் பயங்கரமாக இருந்தது. நான் விஷால் சார் வந்து பார்த்தீங்களா டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. ஒரு கிராஃபிக் சீனு எல்லாருமே பார்த்தீங்களா ரியலாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவர் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கிறாருன்னு நம்பவே முடியல. ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்தா எப்படிக்கும், வெற்றிமாறன் படம் பார்த்தா எப்படிக்கும், அந்த லெவலில் நல்லா மட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு சீனும் நல்லா செதுக்கி வச்சுக்கிறாரு. நான் ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லோரும் நல்லா பார்க்கலாம், முகம் சொல்லிக்காமல் பார்க்கலாம். அப்புறம் அஞ்சலி மேடம் பார்த்தீங்களா, அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட கேரக்டரில் இவ்வளோ நாள் அவங்களாம் கால் ஷீட் இல்லாமல் எதுவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஒர்க் ஆகி அதான் டைரக்ஷன் சொல்கிறேன்லண்ணா, ஒரு சீனை நல்லா செதுக்கியிருக்கிறாரு. அவர் ஒரு டைரக்ஷன் பண்ணி நடித்தார் அப்படின்னு சொல்ல முடியல. அவர் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா, டைரக்ஷன் பண்ணணும், நடிக்கவும் செய்யணும். நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. டபுள் ஆக்ஷனில் மிரட்டிருக்கிறாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு லெவல். லிங்கா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். படத்துக்கு பேர் பாஸ் எல்லாம் வந்து டூப்ளிகேட் விற்கக்கூடாது, ஒரிஜினல் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கதை அதேமாரி 3 கேரக்டர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ஃபைட்லேருந்து சாங்லேருந்து ஒரு சீனும் செம்ம லெவலில் இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ஃபாதர் சன் சென்டிமெண்ட்டு நல்லா இருக்கு. தெரியல சார், டைமிங் நான் நோட் பண்ணல, இருக்கலாம். பட் வந்து நல்லா இருந்தது. டைமிங் அவ்வளோ லேக் தெரியல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரு ஆக்டிங் பற்றி சொல்லணுமா என்ன, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 3 கெட்டப் இல்லை, ஆனால் வந்து அப்படி தான் இருக்கும். பட் நல்லா இருக்கு. ஃபாதர் சன் சென்டிமெண்ட்டு நல்லா இருக்கு. ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். 3 கேரக்டருமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்களுமே பார்க்கலாம். ரொம்ப வந்து பசங்க பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்கு. பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் டைரக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மைக்குக்காக மறுபடியும் சொல்கிறேன், விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக குன்றத்தூர் முருகன் கோயிலிருந்து இந்த கூல் சுரேஷ் காவடி எடுத்துகிட்டு வந்தேன். அதற்கு காரணம் விஷால் அவர்கள் இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ள இந்த மகுடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்காக அங்கேருந்து குன்றத்தூரில் இருந்து காலையிலேருந்து நடந்து வந்தேன். அதற்கு நடிகர் சங்க செயலாளராக இருக்கும் விஷால் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க மகுடம், அந்த படத்தில் விஷால் சாரோட ஃபோட்டோ இருக்குது. பக்கத்தில் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்
விஜய் சாரோட ஃபோட்டோவும் இருக்குது. அதற்கு என்ன காரணம் என்றால், இப்போது கட்டி முடித்திருக்கிற நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள கல்வெட்டில் விஜய் சாரோட பேர் பொறிக்கப்படும் என்று நடிகர் சங்க செயலாளர் திரு விஷால் அவர்கள் கூறியிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் குன்றத்தூர் முருகன் கோயிலிருந்து நான் காவடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மகுடம் படம் பார்த்தேன். படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உண்மையிலேயே விஷால் சார் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தவர் அர்ஜுன் சார்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து கலைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இந்த படத்தில் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்காரு. மகனாகவும் பையனாகவும் 2 வேடத்தில் நடிச்சிருக்காரு. படம் மிக அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 99வது படமாக இந்த மகுடம் படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதாநாயகி 2 பேர். ஒன்று எங்கள் ஊர் திண்டுக்கல்லை சேர்ந்த துஷாரா, ஒன்று இன்னொன்று ஆந்திராவை சேர்ந்த அஞ்சலி அவர்கள். இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் ஜான் விஜய் நடிச்சிருக்காரு, மொழம் விஜய் நடிச்சிருக்காரு, அப்புறம் முக்கா விஜய் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தர 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 அப்படின்னு மியூசிக் சும்மா சூப்பராக போட்டிருக்காரு. இந்த படத்தில் நடித்த அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளினீங்கன்னா இதில் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இதை போட்டுருவேன். சைனாவுடைய மேற்கு தமிழ்நாட்டில் வரக்கூடாது, இதுதான் கதை. இது ஏன் நல்லா இல்லைன்றீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸா? அதான் குடும்பமே காட்டுறாங்களேயா. குடும்பமே ஒரு கார் வாங்க முடியாமல் காட்டுறாங்களே. அப்போ குடும்ப படம் தானே அது? என்ன கும்மி அடிக்கிற படமா இது? குடும்ப படம் தான், கும்மியாக இருக்க படங்கள்ல. அந்த கதாநாயகி பேர் தெரியல, உத்தரா. அது அஞ்சலி கிடையாது, அங்காடி தெரியும். அஞ்சலி கிடையாது, மகுட அஞ்சலி. என்ன கிளைமேக்ஸில் சண்டை போடுறாங்க, வாயில் கத்தி வச்சு டேய் வாடா. இதுக்கு மேலே என்ன வேணும்? படம் உண்மையிலே 2 கதாநாயகி இல்லாமல் விஷால் முதல்ல எடுத்துகிட்டு போகிறது பெரிய விஷயங்க. எங்கள் அண்ணன் புது முயற்சி வெற்றி அடையணும்னு எல்லா இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதுதான் சொன்னேன், எங்கள் அண்ணன் புது முயற்சி இது. ஆக்டிங்கில் எப்பயுமே சிறப்பாக இருப்பார். டைரக்டில் சிறப்பாக கொடுத்துக்கிறாரு. மக்களோட கணிப்பு நல்லா இருக்கணும். அவர் எந்த கட்டை போட நல்லா இருக்கும். இதில் சிறப்பாக 3 கட்டை போட்டுறாரு. அது நல்லா சிறப்பாக இருக்கும். லென்த்து எப்பவுமே படத்தில் லென்த்து வச்சா கிளைமேக்ஸ் சொல்ல முடியும். அது மாதிரி லென்த்துன்றது ஒரு பிரச்சனை இல்லை. அண்ணனோட கிளைமேக்ஸ் ஒரு நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் என்ன டூப்ளிகேட் ஃபேர் ஃபேக்ஸ் அது ஒரு பற்றி, நிறைய ஆக்சிடெண்ட்டை பற்றி அது நல்லாயிருக்கும். அவர் எப்பயுமே ஆக்ஷன் கிங் தானே. அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஆக்ஷனில் கிங் தான் அவர். நல்லாயிருக்கும். ஃபேமிலி முக்கியமாக யோசிச்சுங்க. பேட் பார்ட்ஸ் வாங்குற இடத்துல விஷால் சார் ஆக்ஷன் நல்லா இருக்கு. 2வது டைரக்ஷன் சூப்பர். 3 கெட்டப் 3மே சூப்பராக இருக்கு. அதான் டைரக்ஷன் சூப்பர். ஸ்டோரிலாம் இருந்தது, அந்த ஃபைட் சீன், அப்புறமா அந்த ஆக்சிடென்ட் ஆகி இதுவாக வருது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த லேடிஸ்லாம் கொஞ்சம் இதுவாக நல்லா பண்ணியிருந்தாங்க. டபுள் கேரக்டரில் அந்த அப்பா கேரக்டர் பிடிச்சிருந்தது எனக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். விஷால் அவர்கள் நடித்த இந்த மகுடம் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மகுடம் சூட்டும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட பேரை தான் கல்வெட்டில் பொறிக்க போகிறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.